தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்கில் G20 மாநாடு தொடங்கியுள்ளது. இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ள நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ்குமார், இப்போ ஜோஹன்ஸ்பர்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியுது. ஏற்கனவே ஜோஹன்ஸ்பர்க்கு பிரதமர் நரேந்திர மோடி போகும்போது அங்கே கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு இருந்ததை நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் G20 மாநாடு தொடங்கி இருக்கிறது. அந்த அரங்கத்துக்குள்ள பிரதமர் மோடி இருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்கில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு துவங்கி இருக்கிறது. இந்த தென்னாப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பிரதமர் மோடி தற்போது பங்கேற்றிருக்கிறார். அவருடன் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். G20 என்பது பல்வேறு முக்கிய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பல முக்கிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அவர் இதுக்கு சொல்லியிருக்கக்கூடிய காரணம், தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இனத்தை சார்ந்த ஆப்பிரிக்கர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார். அதே போல சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இருப்பினும் பிரேசில் நாட்டினுடைய அதிபர் அதே போல இங்கிலாந்தினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தென்னாப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய இந்த G20 என்பது சற்று சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இந்த G20 கூட்டமைப்பிற்கு தென்னாப்பிரிக்கா புதியது. 2022ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் தான் முதன்முறையாக தென்னாப்பிரிக்கா உறுப்பினராக சேர்க்கப்பட்டது. அதுவும் கூட இந்தியாவினுடைய வலியுறுத்தலின் பேரில் இந்தியாவினுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து நாடுகளும் அதற்கு ஒப்புதல் அளித்து தென்னாப்பிரிக்கா அந்த G20 கூட்டமைப்பு உறுப்பினராக சேர்க்கப்பட்ட 2வது ஆண்டிலேயே தென்னாப்பிரிக்காவில் இந்த G20 மாநாடு நடைபெறுவதால் இது சிறப்பு வாய்ந்தது. இது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய முதல் G20 உச்சி மாநாடு என்பதும் இது குறிப்பிடத்தக்கது. இது பல்வேறு உலக விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடியை பொறுத்தவரை பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர் எடுத்துரைக்க இருக்கிறார். அதாவது வளர்ந்து வரும் பொருளாதாரம், உலகளாவிய பொருளாதாரம், முதலீடு, பருவநிலை மாறுபாடு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதே போல உருவாகி வரும் புதிய தொழில்நுட்பங்களால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இது தவிர ரஷ்ய உக்ரைன் மோதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு டெக்ளரேஷன், ஒரு பிரகடனம் ஒன்று மேற்கொள்ளப்படும். குறிப்பாக இதற்கு முன்பு நடைபெற்ற கூட்டங்களில் எல்லாம் பயங்கரவாதத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திலும் பயங்கரவாதத்தை அனைத்து வழிமுறைகளிலும் எதிர்ப்பது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.